அரை நூற்றாண்டுக்கும் மேலாக விளையாட்டு, சமய நல்லிணக்கம், சமூக முன்னேற்றம் மற்றும் மனிதாபிமான தலைமைத்துவத்தில் தடம் பதித்த டத்தோ ஏ வைத்தியலிங்கத்தின் வாழ்க்கை பயணத்தை மையமாக வைத்து மூத்த பத்திரிகையாளர் ஏ கதிரேசன் கைவண்ணத்தில் வெளிவந்த வைத்தி அ லைஃப் ஆஃப் சர்வீஸ் என்ற புத்தகம் நேற்று கொலலம்பூர் ராயல் லேக் கிளப்பில் வெளியீடு கண்டது. அவர் நல்ல மனிதன், நல்லா அன்பா பேசுவார், பண்பா பேசுவார், எல்லாம் நேர்மையானவர், நேர்மையாக தான் நடந்துப்பார். ஞாபக சக்தி அவருக்கு இருக்குது. சில விஷயங்கள் 30-40 வருடங்களுக்கு முன்பதாக நடந்த விஷயங்கள். அந்த உதாரணத்துக்கு கோயில்கள்லாம் உடைக்கக்குள்ளெல்லாம் டத்தோ சாமிவேலு கமிட்டி செட்டப் பண்ணார். அப்போ டத்தோ வைத்தி தான் சேர்மனாக இருந்தார். அந்த சேர்மன் பேனலில் உட்காந்தவங்களோட முழு பேரெல்லாம் இன்னும் ஞாபகம் இருக்குது அவருக்கு. அந்த மாதிரி ஸோ அதுதான் நான் ரொம்ப எனக்கே அந்த மாதிரி மெமரி இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படி நல்ல ஞாபக சக்தி அவருக்கு இருக்குது. அவர் மலேசியா இந்து சங்கத்தில் இருந்ததுனால பல அந்த சமய தொடர்பான விஷயங்கள்லாம் நிறைய எழுதக்கூடிய இருந்துச்சு. ஸோ அங்கே கொஞ்சம் சவால் இருந்துச்சு. ஏன்னா மலேசியாவில் எல்லாமே ரிலிஜன்னாலே சென்சிட்டிவாக இருக்குது. ஸோ அந்த சென்சிட்டிவிட்டியை பார்த்து எழுத வேண்டியதாக இருந்துச்சு. சில விஷயம் அது கொஞ்சம் சவாலாக தான் இருந்தது. தேசிய நிலநிதி கூட்டுறவு சங்கத்தின் நிர்வாக இயக்குனரும் சமூக தலைமை பணிகளில் டத்தோ வைத்தியுடன் நீண்ட நாள் இணைந்து பயணித்தவருமான டத்தோ பி சகாதேவன் இப்புத்தக வெளியீட்டை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தார். விழாவில் முன்னாள் சுகாதார அமைச்சர், முன்னாள் மலேசிய இந்திய காங்கிரஸ் தலைவர் மற்றும் மலேசிய இந்து சங்கத்தின் ஆலோசகர் தான்ஸ்ரீ டாக்டர் எஸ் சுப்பிரமணியம், விளையாட்டு புரவலன் தான்ஸ்ரீ டாக்டர் மணி ஜெகதீசன் ஆகியோர் நூலுக்கான முன்னுரைகளை எழுதியதோடு மட்டுமல்லாமல் விழாவில் கலந்து கொண்டு டத்தோ வைத்தியுடனான தங்களது நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். பிரதமர் துறையின் துணை அமைச்சர் YB குலசேகரன், முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் துணை அமைச்சர்களுடன் கலந்து கொண்டு டத்தோ வைத்திக்கு மரியாதை செலுத்தினர். 10 வருஷத்துக்கு முன்னும் நம்ம குடும்பம் நினைத்தது ஒரு நூல் வெளியிட வேண்டும் என்று. ஆனால் அதுக்கு முன்னே ஒரு தமிழ்லேயே நூல் வெளியிட்டாச்சு. அது மருது பரமசிவம் எழுதியது. ஆனால் இப்போ இது பொதுவாக சமயத்துறை மட்டுமல்ல, பொதுநல சேவை, விளையாட்டுத்துறை எல்லா அடிப்படையிலும் எழுத வேண்டும் என்று திரு கதிரேசன் என்னுடைய நண்பர், அவர் ஸ்டாப் பத்திரிகை நியூஸ் ரைட்ஸ் பத்திரிகையில் நிருபராக இருந்தவர், அவர் ஏற்றுக்கொண்டு இது எழுதப்பட்டது. விளையாட்டுத்துறை, மற்றது சமய இளைஞர் பகுதித்துறை, இந்து சங்கத்துறை, அனைத்து சமயத்துறை மற்றும் பொதுநல சேவைகளில் பலவிதமான இயக்கங்களையும் நான் ஈடுபட்டது. இப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்தது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று சொல்லலாம். மேலும் முன்னாள் துணை அமைச்சர் டாக்டர் ஆங் கியான் மிங் புத்தகத்திற்கு மதிப்புரை வழங்கி சிறப்பித்தார். 32 அத்தியாயங்களால் ஆன இந்நூல் சிறு வயது முதல் ஹிந்து யூத் ஆர்கனைசேஷன், மலேசிய இந்து சங்கம், மலேசிய சமய ஆலோசனை சபை போன்ற முக்கிய அமைப்புகளில் டத்தோ வைத்தி வகித்த தலைமை பொறுப்புகள் அனைத்தையும் சித்தரிக்கும் விதத்தில் அமைந்துள்ளது. இந்நிலையில் விழாவில் உரையாற்றிய டத்தோ அவர்கள் சேவையை தனது வாழ்க்கையின் வழிகாட்டி எனவும் இந்நூல் தன்னுடைய கதையை மட்டுமல்லாமல் பல இதயங்களை ஒருங்கிணைக்கும் ஒரு பயண குறிப்பு என்பதனை குறிப்பிட்டார்.